பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காய் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததிகளுக்கு தேவன் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 1:58 வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தர் உங்களை சந்தோஷப்பட வைக்கிற ஒரு காலம் வருகிறது. உங்கள் மேல் கர்த்தருடைய இரக்கத்தை விளங்க பண்ணுகிற காலம் வருகிறது. உங்களுக்காக தேவன் தம்முடைய சித்தத்தின்படி இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே இந்த பெண் யார் என்றால் சகரியா, எலிசபெத் என்று சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகள். வயது சென்றவளாய் இருந்தும் கர்த்தர் அந்த சந்ததியிலே யோவான் ஸ்நானனை கொண்டு வர சித்தம் கொண்டார். பிரியமானவர்களே, காலங்களும் சமயங்களும் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். வயது சென்றவர்கள், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள், மலடி என்று பெயர் பெற்றவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஒரு தூதுவன் சொல்லுகிறான். அந்த சாட்சியை ஆண்டவர் இன்றைக்கு விளங்க பண்ண வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் இன்னும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அநேக நன்மைகள் இழந்து அநேக போராட்டங்கள், யுத்தங்கள், விடுதலையற்ற நிலைமை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லாத நிலைமை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லாத நிலைமை, இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை வராமல், ஏற்ற துணை கிடைக்காமல், உங்களுக்கென்று அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இப்படி பல விதங்களிலே நீங்கள் கலங்கி இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். அவருடைய இரக்கத்தை விளங்க பண்ணுகிற நாள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தமது ஜனத்துக்கு இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்கள் மேல் இரக்கம் வைக்கிறார். பாருங்கள், பாவத்தை மன்னிக்கிறது தேவனுடைய இரக்கம். நம்மை கீழே விழுந்த நிலை விழுந்து தூக்குவது தேவனுடைய இரக்கம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக இறங்கி கிருபை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். பெரியமானவர்களே, நம்மேல் வைத்த தயவு இரக்கம் பெரியது. அவர் மனதுருக்கமும் மிகுந்த நீடிய பொறுமை சாந்தமும் இரக்கம் மிகுந்த உள்ள தேவன் அவர். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை கர்த்தர் உங்களை சாட்சியாக உங்களை சந்தோஷப்பட வைக்க போகிறார். உங்களோடு இணைந்த ஜனங்களும் சந்தோஷப்படுகிற சாட்சியை கொண்டு வர போகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை இரக்கத்தோடு கூட செய்ய போகிறார். அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். ஒருவேளை நீ நெடுநாள் காத்திருக்கலாம். இனி அவ்வளவுதான், காலம் முடிந்தது, இனி எதுவும் செயல்பட முடியாது, என்னால் முயன்றதை நான் பார்த்துட்டேன், இயன்றதை செஞ்சு பார்த்துட்டேன், எல்லா பக்கத்திலையும் கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரிடத்திலும் உதவி கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை, எதுவும் முடியாது, எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டேன், வியாதி இன்னும் சுகமாகவில்லை, இன்னும் அநேக காரியங்களின் வாழ்க்கையில் நடக்கவில்லை, எல்லாம் இழந்து நிற்கிறேன், வீடு கட்ட முடியல, இன்னும் சில காரியங்கள் செய்ய முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவுமே வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரல, ஆண்டவருக்காக ஓட முடியல, குடும்ப வாழ்க்கையில் இன்னும் பலனா இணைய இன்னும் அதிகமாய் சமாதான சந்தோஷத்தை பார்க்க முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியல, பல விதத்தில் முடியாது என்ற நிலைமை இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே முடியும். தேவன் உங்களுக்காய் தமது இரக்கத்தை கல்வாரி சிலுவிலை விளங்க பண்ணினார். நம்ம எல்லாரும் மேல் அவர் இரக்கம் உள்ளவராயிருந்தார். இன்று காலை வேளையில் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு அவர் தமது இரக்கத்தை எந்தெந்த காரியத்தில் விளங்க பண்ண வேண்டுமோ இப்பொழுது கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை விளங்க பண்ணுவார். உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களோடு கூட இருக்கிற எல்லாரையும் குடும்பத்தையும் சந்தோஷமாய் சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்கள் மேல் மனதுருக்கமாய் இறங்குகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆண்டவரை மிகுந்த கிருபையும் ஆண்டவரே உம்முடைய தயவையும் உம்முடைய ஆண்டவரே இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு விளங்க பண்ணுகிறவராய் வெளிப்பட்டிருக்க இந்த காலையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் இறங்குவீராக.
ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இந்த பார்வையற்ற பிச்சைக்காரனை நீர் தாமே தொட்டு சுகமாக்கினீரே. அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் இந்த குடும்பத்தின் மேல் இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகள் மேல் மனம் இறங்கி பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள், குடும்பத்துக்குள், பெற்றோருக்குள், பிள்ளைகளுக்குள் உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், மனதுருக்கம் இறங்கட்டும் அப்பா. பாவத்தை மன்னித்தருளும், சாபத்தை எடுத்து போடும், வியாதி படுக்கை மாற்றித்தாரும். பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். எத்தனையோ வருடங்கள் காத்திருக்கலாம், எத்தனையோ நாட்கள் தாமதம் தடை இருக்கலாம். உமது இரக்கம் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து வெளிப்படுவதாக, விளங்க பண்ணுவீராக. இப்பொழுதிலிருந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற சாட்சிகள் எழும்புவதாக. தடை நீங்கட்டும், ஜெயம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்று முதல் இரக்கத்தை விளங்க பண்ணும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் மேல் இரக்கத்தை விளங்க பண்ணுவார்.